Hi, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel. Welcome back to World of Makeup. So I'm really excited because World of Makeupல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது makeup challenge and this is the no brush makeup challenge. So இந்த challengeோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு full face of makeup நம்ம எந்த விதமான ஒரு brushes-உமே இல்லாம கிரியேட் பண்ணனும். But I went one step ahead and நான் வந்து ஒரு ஸ்பஞ்சோ பியூட்டி பிளெண்டரோ கூட யூஸ் பண்ணல. So everything that you see I've only created with my fingers and a few tips and tricks that I've learned. So I'm very excited to show it to you. But அதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த வீடியோங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் பியூட்டி பிளாகர்ஸ் எல்லாருமே எம்ஃபசைஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் மேக்கப் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு அதை அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் ப்ரஷஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விச் இஸ் ட்ரூ பிகாஸ் அந்த ஒரு ஃப்ளாலெஸ் லுக் அந்த பர்ஃபெக்ஷன்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ப்ரஷஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கூட பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைச்சிடலாம். பட் ப்ரஷஸ் வாங்கணும்னா இட் பிகம்ஸ் லைக் அ டபுள் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எல்லார்கிட்டையுமே எல்லா ப்ரொஃபஷனல் ப்ரஷஸும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு லுக் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அந்த ப்ரஷ் இல்லைனா தட் ஷுடன்ட் ஸ்டாப் யூ ஃப்ரம் ட்ரையிங். ஏன்னா யூ ஷுட் ஜஸ்ட் டேக் இட் அஸ் அ சேலஞ்ச் அண்ட் மேக்கப் இஸ் ஆல் அபவுட் கிரியேட்டிவிட்டி அண்ட் எஃபர்ட்டுங்க. அது போட்டிங்கன்னா யூ கேன் அச்சீவ் எனி லுக். ஸோ அதுதான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இனிஷியலி ஐ வாஸ் குவைட் நர்வஸ் பட் ஐம் வெரி ஹாப்பி வித் த லுக் தட் ஐ எண்டட் அப் வித். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஸோ இதை நான் எப்படி கிரியேட் பண்ணேங்கிறது இப்போ நீங்கள் பாருங்கள். So before you start your makeup, kandipa moisturize your skin and your lips. For my face, I used Clinique moisturizer and lips ku pathina Pixi Yoda tinted lip balm is what I've used. And now let's proceed with the makeup. So makeup oda first step primer. Na generally idukku vandu brush use panna maten. I prefer using my fingers because first and the product vandu warm pannittu use pannalamne. Oh sorry. நான் இன்னைக்கு யூஸ் பண்ற primer வந்து it's the Nykaa Prep Me primer. It's a beautiful primer. ஸோ எங்கெல்லாம் எனக்கு போர்ஸ் இருக்கிற மாதிரி டெக்ஸ்டர் இருக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுதோ அங்கே மட்டும் ஐ அப்ளை திஸ் primer and just spread it across to the other areas of my face. So primer apply பண்ணதுக்கு அப்புறமா the next step in my makeup routine is concealer. But இன்னைக்கு வந்து we're not going to be using a brush or a beauty blenderங்கிறதுனால ஒரு liquid concealer யூஸ் பண்ணாம I'm going to use a cream based concealer. So இதுக்கு வந்து Kryolan ஓட Derma color palette நான் யூஸ் பண்ண போறேன். So இதுல பாத்தீங்கன்னா you have like 5 shades. Oh no, you have 6 shades, sorry. Pickle for a makeup artist, it's a good buy because நீங்க வந்து நிறைய பேருக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா different skin tonesக்கு it's a good purchase. But individually personally நீங்க வாங்கணும்னா இந்த ஒவ்வொரு ஷேடுமே பாத்தீங்கன்னா தனித்தனி பேக்லயோ it is available. So கீழ இருக்கிற shades பாத்தீங்கன்னா 4, 4.5, 5, 64, FD and J2 னு இருக்கு. So நான் யூஸ் பண்ண போறது I'm going to mix the D5 and the DFT. இது வந்து most Indian and the wheatish skin toneக்கு it will actually be perfect. So இது ரெண்டுமே mix பண்ணி I'm going to use it under my eyes. So இதுக்கு வந்து என்னோட ring fingerல product எடுத்துக்கிட்டு என்னோட thumbோட I'm just going to warm it up a little bit so that நிறைய product நம்ம skinல apply பண்ணாம ரொம்ப கேக்கியா இல்லாம இருக்கும். So அது warm பண்ணதுக்கு அப்புறமா I'm just going to place it creamy concealer apply பண்ணும்போது it's actually always better to use your fingers because body warmth வந்து it will really make a difference to the product. So concealer வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. பட் இந்த ஒரு மேக்கப் ரொட்டீன்ல I'm going to skip the foundation because எந்த ஒரு ஃபவுண்டேஷனா இருந்தாலும் you need a brush or a beauty blender அது வந்து பெர்ஃபெக்ட்டா blend பண்றதுக்கு. So ஃபவுண்டேஷனை skip பண்றதுனால நான் என்ன பண்ண போறேன்னா இந்த palette-ல I'm just taking a lighter shade. இது வந்து D4.5 shade. So இந்த shade எடுத்து I'm just going to even the face out a little bit. So அதே மெத்தட் தான் என்னோட ring fingerல I take a little bit of the product, warm it up between the thumb and the ring finger and apply it all over.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் மேக்கப்ல எஸ்பெஷலி திஸ் டர்மா இஸ் வெரி 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 ஃபேமஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இந்த டர்மாலே இருக்கிற டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி தே டூ தர் என்டையர் ஃபேஸ் ஆஃப் மேக்கப். ரொம்ப லாங் லாஸ்டிங்காக கூட இருக்கும் இது. So it was actually more time consuming than using a brush because brush use panna I think it's quicker to apply the foundation, but idu நம்ம கையில blend பண்ணனும்ங்கிறதுனால it's taking some time. So பண்ணி முடிச்சாச்சு. I'm pretty happy with the base. I think color correction லாம் பண்ணி it looks quite even. So இப்போ next step is to set it with powder. ஸோ இன்றைக்கி இந்த மேக்கப் செட் பண்ணுறதுக்காக ஐம் கோயிங் யூஸ் அ காம்பேக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஷாப் ஒரு காம்பேக்ட் இன் ஷேட் நம்பர் 5. ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வித் அ காம்பேக்ட் வி கிவ் யூ அ ஸ்பஞ்ச் யூஸ்வலி அதை அப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் இந்த ஸ்பஞ்ச் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். டெக்னிக்கலி டசன்ட் கவுண்ட் இஸ் அ ப்ரஷ். பட் இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் ஸ்ட்ரிக்ட்லி ப்ளே பை த ரூல்ஸ். அந்த ஸ்பஞ்சை வந்து நான் ஸ்கிப் பண்ண போகிறேன். And I'm just going to take a little powder with my hands again, but this is a different finger. Idhukku vand I'm using my middle finger, not the same finger, because adu use pannina keki aidum. But middle finger use panni I'm just going to take it, blend it off a little bit, and enga theviyo anga mattum I'm just going to touch it so that it sets. I don't want to set it romba defined ah. Enga oily agumo anga mattum I just want to mattify it a little bit. ஓகே, தட்ஸ் அபவுட் இட். ரொம்ப புதுசாக இருக்குது லைக் இன்னும் கையால் காம்பேக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு. But it's a challenge, so we're going to be sportive about it. So base makeup முடிச்சதுக்கப்புறமா I'm going to move on to the eyes. And the first thing I'm going to do is fill in my eyebrows. But நான் வந்து எல்லா ஐட்டம்ஸையும் அரேஞ்ச் பண்ணும்போது தான் I realized that I don't really have a brow product. நான் ப்ரஷ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு ஐப்ரோ பென்சில் கிடையாது. So what I do have is a midnight black kajal pencil. I don't even remember இது நான் எப்போ வாங்கினேன், எப்போ என்கிட்ட இருக்குன்னு, because I don't use a lot of kajal. But I found it. இது வந்து லாக்மேயோடைய ஒரு midnight black kajal pencil. So I'm just going to try and manage. ரொம்ப ஒரு கதக்கரி டான்சர் மாதிரி இருந்தேன்னா spare me please. So just small light strokes. I don't really know, but I think we just have to go with this. Okay, கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு, பட் பார்க்க பழகிடும்னு நினைக்கிறேன். Well, that's it. Let's move on from the eyebrows. அடுத்ததா we're going to move on to eyeshadow. Eyeshadow பொறுத்த வரைக்கும் I'm going to use the Forever 52 palette. கரெக்டாக கட்டினா ஓகே. I'm going to use the Forever 52 palette. So the thing is, நான் ஆரம்பத்தில் கிளாசிக்கல் டான்ஸராக இருக்கும்போது and when I started out in my career, நான் உண்மையிலேயே ஐஷேடோ வந்து ஃபிங்கர்ஸில் மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன். லைக் செப்பரேட் ஃபிங்கர்ஸ், ஒரு ஃபிங்கரும் வந்து ஒரு பர்பஸ்க்காக வச்சிருப்பேன். ஸோ என்னோட மிடில் ஃபிங்கர் வந்து கம்ப்ளீட் ஷேடோ, பேஸ் ஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு. த ரிங் ஃபிங்கர் யூஸ் டு பி ஃபார் க்ரீஸ் அண்ட் கீழே இருக்கிற அண்ட் லிட்டில் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டு கெட் த கார்னர்ஸ் ரைட். அந்த மாதிரி நானே ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். தென் ஐ ஸ்டார்டட் யூசிங் brushes and now I'm addicted to brushes because I think the application is so easy. But in the challenge kaga I'm going to go back to using my fingers. Papo if I still have that skill. So in the palette I'm just going to take this basic shadow like so in the color I'm just going to take it with my middle finger. One advantage is I think நீங்க வந்து உங்க fingers யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் போடணுங்கிறத வந்து நீங்க கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அதனாலேயே I feel fallout is very less. ஸோ பாப்போம் எப்படி வருதுன்னு. Not bad. I think I still have it. Okay, it's pretty good. So ஒரு நல்ல pink base நமக்கு கிடைச்சாச்சு. அடுத்ததா what I'm going to do is, so இதுல வந்து slightly darker brown but it's still in the pink tone. So இதை வந்து எடுத்து I'm just going to give it some definition. I'm going to use my ring finger. Just touching it. எங்கெங்க தேவையோ. I'm not applying it, I'm just going to touch it.
Okay, so the color is good. அது வந்து இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸ்ல அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. But it needs to be blended, which is the toughest job when you're doing it with your hands. But இருந்தாலும் we're going to try. What I'm going to do is, என்னோட little finger, it has no color as of now. So அதை வச்சு I'm just going to blend it out. So in the outer line பார்த்தீங்கன்னா I'm just like pushing it and it gets blended. So நிறைய color எடுத்துட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா you still have your ring finger. Reapply the product. Wipe it off. So I think you can tell the difference. இது வந்து நம்ம blend பண்ணிருக்கோம், இந்த ஐ நம்ம blend பண்ணல. அதேதான். Just wipe it off and define it. I think I did a pretty good job. So தெரியல ambitious-ஆ இருக்கணுமா lower lash line ட்ரை பண்ணுமான்னு ஃப்ரீயா விட்டுலான்னு தோணுது. But let's see. ட்ரை பண்ணி பார்ப்போங்க. ஒரு சேலஞ்சுன்னு எடுத்தாச்சு, ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஷேடியே எடுத்து என்னோட லிட்டில் ஃபிங்கரில் ஐம் ஜஸ்ட் கோனா டேக் அ லிட்டில் பிட் அண்ட் ஐம் கோனா அட்டெம்ப்ட் கிவிங் சம் டெஃபினேஷன் மை லோவர் லாஷ் லைன். Not bad. Not bad at all. Oh my god, I am really impressed. But உண்மையிலேயே உங்கள் ஃபிங்கர்ஸோட கூட you can manage. I am quite happy with the eye look. I think it's blended beautifully. And அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கலர்ஸ் எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணுமோ my fingers have really done the job well. I'm quite happy. And அதனால I'm feeling like going a little overboard. So we're going to try using a glitter also. So இங்கே இருக்கிற இந்த glitter, it's actually like a rose gold tone. So அது வந்து I'm using it with my pointing finger. So I'm just going to take a little bit. I think I'm going to say bye-bye to brushes. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோட மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நமக்கு எதுக்கு தெரியுமா 5 விரல் கொடுத்துருக்காரு, 5மே 5 டிஃப்ரெண்ட் ப்ரஷஸை யூஸ் பண்ணுறதுக்காக. That's also another reason. Such a beautiful creation. உண்மையிலேயே I'm so happy with the result. Brushes யூஸ் பண்ணால் கூட எனக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வருமானு தெரியல. ஐயோ ரொம்ப பில்டப் கொடுக்குறேன். I hope you also think it's pretty. But yeah, I'm quite happy with the look. Very, very happy in fact. So mascara உங்களுக்கு தெரியும், you can never buy a mascara without a wand. So இந்த wand வந்து it doesn't count as a brush. So நம்ம அதை வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். So நான் யூஸ் பண்ணுற மஸ்காரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்மாஷ்பாக்ஸோட சூப்பர் டீலக்ஸ் மஸ்காரா இதுதான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். This is again a travel size mascara. It's damn cute to carry. Oh my god, this is a beautiful mascara. Unmele it makes your lashes look longer and just more prettier. Unga eyes ye vande it opens it up. So lower lash line la light, I'm just going to touch it. So the eyes are done. Eyes are done. Okay, just to complete this look, I think I'm going to use my Lakme Perfect Definition eye pencil. Idha vandu நம்ம eyebrows use பண்ணுவோம். இத வெச்சு I'm just going to kind of line my lashes. ஸோ ரொம்ப ஒரு லைட் ஹேண்டில் தான் I've drawn it. ஸோ டார்க்காக பிளாக்காக இல்லை, கொஞ்சம் இட்ஸ் ஜஸ்ட் அ மைல்ட் டெஃபினேஷன். That's it. So அடுத்ததாக we have to move on to blush, contour and highlight. ஸோ கான்டோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு I'm just going to take my eyeshadow, இந்த ஒரு eyeshadow, because நான் என் நோஸை தவிர I'm not going to contour anything else. ஸோ அந்த eyeshadow எடுத்துக்கிட்டு rub it off because you don't want too much product, and I'm just going to touch it. Okay, ஸோ டச் பண்ணி அந்த கலர் அங்கே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா wipe it off. Once you're done wiping it off, இதை blend பண்ணிக்கோங்க. So the nose is contoured. That's pretty much it. உங்களுக்கு வேணும்னா you can contour your cheek, your jawline and everything, but இன்னைக்கு I don't want such a defined look, so I'm going to skip it. So nose மட்டும் I've contoured. அடுத்ததா blush, a beautiful 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 step of makeup. So இன்னைக்கு blushக்கு நான் யூஸ் பண்ண போற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பாபி பிரவுனோட, it's called the Pot Rouge for Lips and Cheeks.
So this is the color. So இது வந்து நீங்க உங்க lips க்கு யூஸ் பண்ணலாம். You can use it on your cheek as a blush. The reason I love this product is because ஜென்ரலாகவே வந்து க்ரீம் blushes எல்லாம் பார்த்தீங்கன்னா it also acts as a highlighter. ஸோ அதில் இருக்கிற அந்த ஒரு க்ரீமினஸ் பார்த்தீங்கன்னா it also gives you that glow. So it's pretty much like 2-in-1 and ரொம்ப ஒரு நேச்சுரலான எஃபெக்ட் கொடுக்கும். எக்ஸப்ட் நீங்கள் வந்து உங்கள் மேக்கப்பை நிறைய பவுடர் வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ when you use this product you shouldn't உங்கள் சீக்ஸை வந்து நீங்கள் பவுடரால் செட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு எப்படி இருந்தாலும் நம்ம வந்து காம்பேக்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஐ திங்க் இட் ஷுட் ஒர்க். So warm the product nalla and then place it. So cream blush apply பண்ணும்போது I always go in a circular motion. So அது வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஈவனா அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். I'm just going to drag it to the end. So கொஞ்சம் பார்க்கறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் லைட்டாக க்ளவுன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். So let's just take it all the way. I always go overboard with blush. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். You can play it cool, but I love this. So இப்போ என்ன பண்ண போறோம்னா we're just going to take it and put it over our nose. எனக்கு எப்பவுமே I think a little blush on the nose gives you like a nice finish. So நான் சொன்னேன் இல்லைங்களா cream blush போட்டிங்கன்னா it also acts as a highlighter. So can you see there's also a glow. It's very pretty. நான் யூஸ்வலாக வந்து when I'm stepping out of the house நான் வேறு எந்த மேக்கப் like foundation concealer எதுவோ போடலனா கூட I'm happy just taking this என்னோட lips and cheeksல போட்டுட்டு I can just step out of the house. It gives me that natural flush. A little bit on the chin. And whatever is remaining just put it on your lip. It feels good. So blush is also done. The final step என்னன்னு பார்த்தீங்கன்னா it's just the lips. இதுக்கு வந்து you can use the Bobbi Brown, but I have a feeling இதை யூஸ் பண்ணனா ரொம்ப entire look வந்து ரொம்ப பிங்க் ஆயிடும்னு நினைக்கிறேன். So அதனால இன்னைக்கு for the lips I'm going to use the Forever 52 matte lip crayon. I'm so sorry, but இது வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற ஷேட் நம்பர் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடுச்சு. So I don't really know what shade number this is. But it's just a lip crayon like this. ரொம்ப ஒரு nude-ஆன shade. So I just apply it. So it's actually a very, very pretty color, the nude. I really like it. But irundhalum just to add a little bit of shine to the lips, நான் நம்மளோட Bobbi Brown ஓட அந்த pot rouge எடுத்துக்கிட்டு just a little bit I'm going to dab. So it makes the whole look கொஞ்சம் ஒரு monochromatic definition கொடுக்கும். And that's my final look. I'm actually quite surprised in the challenge ஓட ஆரம்பத்துல கூட நான் நினைக்கல இப்படி ஒரு லுக் கிடைக்கும்னு. But truly makeup is all about your passion, interest and effort. நீங்க வச்சிருக்கிற products, brushes அதெல்லாமே I think it's secondary. It's all about technique and creativity. So அதுதான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கும் நான் தெரியப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். So just have fun with makeup. And எப்பவும் சொல்ற மாதிரி it's not a must. இந்த products இருந்தாதான் உங்களுக்கு இந்த லுக் கிடைக்கும்லாம் அவசியமே கிடையாது. It's all about you having fun. And இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வீடியோல நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் ஒரு ஷேட் நம்பர்ஸ் ஏதாவது நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இட்ஸ் ஆல் டவுன் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ. ஸோ டூ செக் இட் அவுட். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அண்ட் ஃபார் கிவிங் மீ யுவர் டைம். ஐ லவ் யூ ஆல் சோ வெரி மச். அண்ட் இன்னும் என்னென்ன சேலஞ்சஸ் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ just leave it down in the comment section below and I will try to do them for you. Thank you once again. I love you and see you soon in the next video. Bye.